வணக்கம். இன்னைக்கு வேல்முருகன் கிச்சன்ல எறா ஃப்ரை செய்ய போறோம். இது செய்யறதுக்காக நம்ம 500 கிராம் எறாவை தோலை உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறோம், ஒரு ஸ்பூன் உப்பு, கலருக்கு காஷ்மீர் சில்லி 2 ஸ்பூன் சேர்க்கிறோம், அரை ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு குழிக்கரண்டி தயிர் சேர்க்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இறால படிகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். எல்லா இறாலையும் எல்லா மசாலாவும் ஒன்றா கலக்கிற மாதிரி நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணணும். இது கூட நம்ம இப்போ நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு ஒரு ஸ்பூன் போடுறோம். அதே மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்க இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்க்குறோம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறோம். அது கூட 1/2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறோம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டிடலாம். இப்போ இந்த மிக்சரில் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல. இறால ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால அதுவே நமக்கு போதும். அரிசி மாவு நம்ம கிறிஸ்பினஸ்க்காக சேர்க்குறோம். எறா ஏற்கனவே ஒரு சாஃப்டான டெக்ஸ்டர் இருக்கிறதுனால கடலை மாவு கம்மியாகவும் அரிசி மாவு அதிகமாகவும் எடுக்கிறோம். மாவு ஒவ்வொரு இடத்துல நின்றுக்கக்கூடாது, எல்லா இறாலையும் ஈவனாக படிகிற மாதிரி இருக்கணும். இதுக்காக நம்ம இப்போ மீடியம் சைஸ் எறா எடுத்திருக்கோம். இல்லைன்னா இதோட பெரிய எறா விரும்புனீங்கன்னா அதை கூட நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம். சின்ன எறால போட்டால் நமக்கு ஃப்ரை பண்ணும்போது எறா ரொம்ப வத்திரும், சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஸோ மீடியம் சைஸ் எறா இல்லைன்னா பெரிய எறால பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருட்களுடைய லிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்த மிக்சர் இப்போ ஒரு 1 மணி நேரம் ஊற விடணும். எறா இப்போ நல்லா ஊறிடுச்சு. எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிடுச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எறா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எறாவை எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். எறாவை எண்ணெயில் போடும்போது பொறுமையாக போடுங்க. ரொம்ப உயரத்துல போட்டுட்டீங்கன்னா எண்ணெய் கையில் தெரிச்சிடும். எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. எறாவை ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா வெளிப்பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி உதிரி மாதிரி அந்த மசாலாலாம் பிரிஞ்சிடும். அதே சமயத்தில் உள்பக்கம் எறா ரொம்ப ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. எறாவை திருப்பும் போது ரொம்ப பொறுமையாக திருப்புங்க. வேகமாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலாலாம் பிரிஞ்சிடும்.
இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இந்த மாதிரி மீடியம் ஃப்ரைல இருக்கும்போது நீங்க எடுத்துருங்க. இறால நிறைய மாய்ஸ்சர் இருக்கிறதுனால உங்களுக்கு பபிள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க அது நிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிரும், சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இறா ஃப்ரையை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்னஸ் தான் முக்கியம். ஒரு 4 நிமிஷம் நீங்க ஃப்ரை பண்ணீங்கனாலே போதும். இறாவை இந்த மாதிரி கையில எடுத்து ஒன்று ஒன்றா தள்ளுங்க. இலை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இப்போ எடுத்துடுறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எறா ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவையான எறா ஃப்ரை ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு கருவேப்பிலையில தூவி விட்டுருக்கோம். கருவேப்பிலையோட ஸ்மெல்லும் எறா ஃப்ரையும் வந்துட்டு ஒன்றா சேரும்போது நமக்கு அந்த ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இதை எல்லாரும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.